ஸோ முதல்ல என்ன பார்த்தோம்? அவ்யக்தம் அப்படின்னா நிர்குணம்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து ததம்னா சர்வகதம் ஆல் பர்வேடிங்னு பார்த்தோம். இப்போ மூணாவது வந்து அதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லா ஜீவராசிகளும் எனக்குள்ள தான் இருக்குது, என் மேலே தான் ரெஸ்ட் ஆகிண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 5. நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்ய மே யோகமைஸ்வரம் பூதபிருண்ண ச பூதஸ்தஹ பூதபிருண்ண ச பூதஸ்தஹ மமாத்மா பூதபாவனஹ. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? பூதானி ந மத்ஸ்தானி. இந்த வேர்ல்டு என் மேலே ரெஸ்ட் ஆகலைன்னு சொல்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? என் மேலே தான் இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னார். இப்போ சொல்கிறார் இந்த வேர்ல்டு என்கிட்ட இல்லைப்பா அப்படி சொல்கிறார். எனக்குள்ளே இல்லவே இல்லைன்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து சப்போஸ் எனக்குள்ளே தான் வேர்ல்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2வது அத்தியாயத்தில் சொல்லிவிட்டு இங்கே 9வது அத்தியாயத்தில் எனக்குள்ளே வேர்ல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபைன். ஏன்னா 2வது அத்தியாயத்தில் படித்ததெல்லாம் எப்படி ஜி ஞாபகம் வச்சுக்க முடியும்? இன்னைக்கு காலத்தால் என்ன பண்ணேன்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமானா கண்டிப்பாக நாம் மறந்துடுவோம். மறக்கிறது தான் நல்லதும் கூட இல்லை, இல்லைன்னா எப்படி டீச் பண்ணுறது இல்லை. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகிறது அப்படின்னா ஜஸ்ட்டு முன்னாடி ஸ்லோகம் ஒரே ஒரு லைன் தான், ஒரு லைனுக்கு முன்னாடி எனக்குள்ளே தான் இருக்குன்றாரு, அடுத்த லைன்லேயே எனக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாரோ, இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை இல்லை அது இருக்குன்றது தான் இல்லைன்னு வந்து டைப் பண்ணியிருப்பா. கிருஷ்ணர் வந்து ஒருவேளை அது குருக்ஷேத்திரமாக இருந்ததுனால ஒரே சத்தமாக இருந்ததுனால ஏதோ மாற்றி கீத்தி ஏதோ வந்து சொல்லிட்டாரோ அப்படியெல்லாம் ஏதாவது இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்கிறதுனால டெஃபினட்டாக அது வந்து சத்தியமாக தான் இருந்து ஆகணும். அப்போ கிருஷ்ணர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அப்படின்லாம் நம்மளால் வந்து இப்போது கிருஷ்ணர் மேலே கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமலாம் போயிட முடியாது. கட்டாயம் நாம் வந்து இப்போ இதை புரிஞ்சுட்டே ஆகணும். அப்போ கான்ட்ரடிக்டரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு யார் இதுக்கெலாம் ஹெல்ப்புக்கு வரா அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் பண்ணின ஆச்சாரியாஸ்லாம் இருக்கா இல்லையா. ஸோ பிரதானமாக வந்து சங்கராச்சாரியார் வந்து இதுக்கு கமெண்டரி எழுதியிருக்கார். ஏன் பகவான் இப்படி சொல்கிறார் அப்படின்னு. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே டேலி ஆகணும். எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் டேலி ஆகணும், எனக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் டேலி ஆகணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டு என்னோடய புத்தி ஒத்துக்கணும், அதை கன்வின்ஸ் ஆகணும். ஸோ ஒன்று சொல்கிறார், எக்ஸ் வந்து எக்ஸிஸ்டன்ட்னு சொல்கிறார், அதாவது வேர்ல்டு வந்து இருக்குன்னு சொல்கிறார். அப்புறம் எக்ஸ் இஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட், வேர்ல்டு வந்து இல்லை அப்படின்னும் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா இருக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன கேட்போம்? ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, அது என்ன இருக்கு இல்லை அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போது இருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா 2வது லைன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்போ அந்த இருக்குது அப்படிங்கிறத ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இருக்கிற மாதிரி இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் அது ஒரு காலத்தில் இல்லாமல் போக முடியறது. எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயத்தினால ஒரு சமயமும் இல்லாமல் போக முடியவே முடியாது. இல்லவே இல்லைன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ஒரு சமயத்துக்கும் இருக்கிற மாதிரி ஆகாது. அப்போது இருக்கிற மாதிரி எது ஒன்று இருக்கோ அதனால் மட்டுமே இல்லாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார்? இருக்கிற மாதிரி இருக்குன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்பியரன்ஸு இருக்குது, தோற்றத்துக்கு அது இருக்குது,
சீமிங்லி எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இருக்கா இல்லையா, உண்மையாகவே இருக்கா இல்லையானா உண்மையாக இல்லை அப்படிங்கிறதை விசாரம் பண்ணி நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் இல்லவே இல்லை கேட்டகரியில் போட முடியுமா? அதை இருக்கிற மாதிரி இருக்குன்னா என்னுடைய அனுபவத்துக்கு அது அவைலபிளாக இருக்கும் பொழுது அதை இருக்கு கேட்டகரியில் தானே போடணும் இல்லையா? சரி, உண்மையாக இருக்கா அப்படின்னு நான் இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி விசாரம் பண்ணும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கிறேன்? உண்மையாக அது இல்லை, ஆனால் இருந்ததே. அப்போ இல்லை கேட்டகரியிலையும் போட்டுற முடியாது, இருக்குது அப்படிங்கிற கேட்டகரியிலையும் அதை வந்து நாம் போட முடியாது. சரி, அந்த மாதிரி ஏதாவது நம்மளோட டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏதாவது விஷயம் அவைலபிளாக இருக்கா? இருக்குது கேட்டகரியிலும் போட முடியாது, இல்லை கேட்டகரியிலையும் போட முடியாதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? கனவு, காணல் நீர், ப்ளூ ஸ்கை. இப்போ காணல் நீர் உண்மையாக இருக்கா இல்லையா? உண்மையாக இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சுதே. எனக்கு தெரிஞ்ச போது அது இருந்ததில்லை. என்னுடைய கண்ணுக்கு அந்த காணல் நீர் தெரிஞ்ச போது இருந்ததுனால தானே எனக்கு தெரிஞ்சுது. இல்லாத காணல் நீரை நான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்போது அந்த கொஞ்ச நேரத்துக்கு அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது மிராஜ் வாட்டர் எனக்கு தெரிகிறது. அப்புறம் உண்மையாக அது தண்ணியான்னு கிட்டக்க போய் நான் விசாரணை பண்ணும் பொழுது தெரிஞ்சுக்கிறேன் தண்ணி இல்லை. அப்போது அது இல்லை கேட்டகரியில் போட முடியாது, ஏன்னா கொஞ்ச நேரம் எனக்கு அது இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சரி, உண்மையாக இருக்குது கேட்டகரியில் போடலாமான்னா கிட்டக்க போய் பார்க்கும்பொழுது அது இல்லை. அதனால இருக்குது கேட்டகரியிலையும் போட முடியாது, இல்லை கேட்டகரியிலையும் போட முடியாது. இப்போ நம்மளோட கனவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கனவு இருக்கா இல்லையா? கனவு எக்ஸிஸ்டண்ட்டா நான் எக்ஸிஸ்டண்ட்டா? கனவு காண்பவனுக்கு, ட்ரீமர் இருக்கானே, ட்ரீமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவனுக்கு ட்ரீமு இருக்குது. யாருக்கு கனவு இல்லை? யார் தூங்க போனானோ அவனுக்கு கனவு பொய். ஏன்னா தூங்க போனவனால தான் முழிச்சிக்க முடியும், கரெக்டா? தூங்க போனவனுக்கு கனவு பொய், ஆனால் அந்த கனவில் இருக்கானே ட்ரீமர், அவனுக்கு கனவு உண்மை. அப்போ கனவு வந்து எக்ஸிஸ்டண்ட் கேட்டகரியில் போடுவோமா, நான் எக்ஸிஸ்டண்ட் கேட்டகரியில் போடுவோமா? ரெண்டு கேட்டகரியிலையும் நம்மளால் இப்போது போட முடியாது. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கனவு அப்படிங்கிறது வந்து, ஆனால் அந்த கனவு நேரத்தில் அது கொஞ்சம் உண்மையாக இருந்ததில்ல. அந்த நேரத்தில் நம்ம பயப்படுறோமே, கனவில் எத்தனையோ விஷயங்களை பார்த்து இங்கே எப்படி பயப்படுறோமோ அதே மாதிரி கனவுலையும் வந்து நாம் பயப்படுறோம். அந்த கனவு நேரம் இருக்குல்ல, அது வரைக்கும் அது உண்மையாக இருக்கிறதுனால அது வந்து சரி இருக்குது, ஆனால் டெம்பரரியாக அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் வேக்கருடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் கம்மி உண்மைதான், அது வந்து லோவர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு அதை சொல்கிறோம். வேற ட்ரீமருக்கு இப்போ வந்து நம்ம கிளாஸ் கேட்டுன்னு இருக்கோம்ல, இப்போ இந்த கிளாஸ் நடக்கிறது உண்மையாக பொய்யான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? உண்மை. முழிச்சுன்னு இருக்கிறவனுக்கு, கிளாஸ் கேட்டுன்னு இருக்கிறவனுக்கு இது உண்மை. இப்போ இதே கனவில் நடக்கிறதுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. இப்போ எல்லோரும் கனவு காண்றோம் கிளாஸ் நடக்கிற மாதிரி, அது மாதிரிலாம் கனவு வந்துடாது. தப்பி தவறி வந்ததுன்னா கிளாஸ் நடக்கிற மாதிரி கனவு வரும் பொழுது அந்த கனவு நேரத்துக்கு அது வந்து உண்மை. யாருக்கு? ட்ரீமருக்கு அது உண்மை. முழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஐயோ கனவுல கூட கிளாஸே வருதே நமக்கு அப்படின்னு நாம் வந்து வருத்தப்படுவோம் இல்லையா? அப்போ அந்த வேக்கருக்கு கனவு பொய். அது வேற ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, இது வேற ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. ரெண்டும் வந்து சேம் பிளேன் கிடையாது. இது ஒரு பிளேன், கனவுன்றது கொஞ்சம் கம்மியான இது இருக்கிற ஒரு உண்மை, இது இருக்கிற ஒரு கம்மியான ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இப்போ வந்து கனவில் வந்து சப்போஸ்
எனக்கு 1 கோடி ரூபாய் வருது அப்படின்னா அந்த கனவு வரைக்கும் ஜாலியாக இருக்கும். அப்புறம் எழுந்து பேங்க் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி செக் பண்ணால் 1 கோடி இருக்குமா? இருக்காது. ஸோ அது இருக்கு கேட்டகரியிலையும் வராது, இல்லை கேட்டகரியிலையும் வராது. சத் அசத்யாம் அனிர்வச்சனீயம். சத்துலேயும் போட முடியாது, அசத்துலேயும் போட முடியாது. சத்துனா உண்மையாக இருக்குன்னு அர்த்தம், அசத்துனா உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து முயற்கொம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. முயற்கொம்புன்னு ஒன்று இருக்கா? கிடையவே கிடையாது. அப்போ அதை அசத்து கேட்டகரியில் போடலாம். முயற்கொம்புன்னு ஒன்று இல்லை. இப்போ கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலோ, இல்லை காணல் நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலோ, அது ஆனால் அந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நேரத்துக்கு மட்டும் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவைலபிளாக இருந்ததே அப்படின்னு சொல்கிறதுனால அது இருக்குன்னும் சொல்ல முடியாது, இல்லைன்னும் சொல்ல முடியாது. அதனால சாஸ்திரம் அதை அனிர்வச்சனீயம்னு சொல்கிறது. அனிர்வச்சனீயம்னா கிளியராக நம்மளால் அதை கேட்டகரைஸ் பண்ண முடியாது. இருக்க கேட்டகரியிலையும் போட முடியாது, இல்லை கேட்டகரியிலையும் அதை போட முடியாது. அதுக்கு பேர் அனிர்வச்சனீயம். ஸோ எது ஒன்று லோவர் ஆர்டரில் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கோ அதை சாஸ்திரம் வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு பேர் வந்து மித்யா. இருக்கு கேட்டகரியிலையும் வராது, இல்லை கேட்டகரியிலையும் வராதுங்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன பேர் கொடுக்கறதுனா மித்யா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறது. அப்போ யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் யூனிவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது மூலமாகவும் கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார்? யூனிவர்ஸ் இருக்குது, யூனிவர்ஸ் இல்லை. கனவு இருக்குது, கனவு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற மாதிரி இருக்கு கேட்டகரியிலையும் வராது, இல்லை கேட்டகரியிலையும் வராது. அதனால ஜகத்து மித்யா, யூனிவர்ஸ் மித்யா. அப்போ இந்த பாடியோடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது இந்த யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லுவோம். எப்படி கனவும்போது அந்த ட்ரீமருக்கு ட்ரீம் வேர்ல்டு இருக்குதுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி வேக்கர் ஆகிய எனக்கு இப்போ இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தூங்க போயிட்டோன்னா இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் என்ன ஆகிறது? இல்லையே. அப்போ இந்த வேர்ல்டு தூங்க கூட வேணாம், கனவுல இந்த வேர்ல்டு இருக்கா? கனவு காணும் பொழுது இப்போ போய் பெட்டிலெலாம் படுத்துன்னு தூங்குறோம்ல, பக்கத்தில் தண்ணிலாம் வச்சுப்பேல்ல, கனவில் தாகம் எடுத்தால் பக்கத்தில் இருக்கிற தண்ணி பாட்டிலேருந்து தண்ணி குடித்தா தாகம் போகுமா? அப்போ கனவும் போதே இந்த வேர்ல்டு இல்லை, இந்த ஸ்பேஸ் இந்த டைம் இல்லை. கனவில் வேறு ஸ்பேஸ் வேறு டைமை நானே க்ரியேட் பண்ணுறேன். சரி, கனவு முடிஞ்சு நன்னா தூங்கும் பொழுது ஸ்பேஸே இல்லை, டைமே இல்லை. அப்போ நான் எப்படி இருக்கேன்? தூங்கும் பொழுது சத்து ஸ்வரூபமாக நான் கண்டினியூ ஆகிறேன். அப்புறம் மறுபடியும் எழுந்துக்கும் போது என்கிட்டேருந்து தான் ஸ்பேஸு டைமு அது எல்லாம் இப்போது வெளியில் வருது. அப்போது ஈஸ்வரா ஆர் பிரம்மன் அப்படிங்கிறது வந்து இந்த மித்யா ஜகத்திற்கே அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கார். பிரம்மன் வந்து மித்யா ஜகத் அதிஷ்டானம். இந்த வார்த்தை கேட்டிருக்கோமா? மித்யா ஜகத் அதிஷ்டானம்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த வார்த்தை வரும், மித்யா ஜகத் அதிஷ்டானஹா. அப்போ மித்யா அப்படின்னு சொன்னால் இருக்குன்னும் சொல்ல முடியாது, இல்லைன்னும் சொல்ல முடியாது. அப்போ அதிஷ்டானமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இருக்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒன்றதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ ஈஸ்வரா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு சப்போர்ட்டை லெண்டு பண்ணுறார். இல்லை அப்படின்னா சப்போர்ட் லெண்டு பண்ண வேண்டிய அவசியமே வந்து இல்லை. இப்போ கயிறு பாம்பு அதுதான் பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு புரியும். கயிறு பாம்பு எக்ஸாம்பிள் ஜென்ரலாக வேதாந்தத்தில் சொல்லப்படுற ஒரு எக்ஸாம்பிள். அது என்ன கயிறு பாம்பு? கயரை பாம்பாக பார்க்கறது.
இப்போது பாம்பு இருக்கா இல்லையா? பாம்பு என் கண்ணுக்கு தெரியறது, அதனால தான் நான் வந்து பாம்புன்னு அதை வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி அங்கே பாம்பு இல்லை. ஆனால் கயரை நான் பாம்பாக இப்போ மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். என் கண்ணுக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பாம்பு அங்கே தெரியறது. அப்போ அந்த பாம்பு தெரியும் பொழுது பாம்பை எது சப்போர்ட் பண்ணித்து? கயறு தான் பாம்புக்கு அதிஷ்டானமாக இருந்தது. அந்த காணல் நீர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருந்தபோது அந்த காணல் நீரை எது சப்போர்ட் பண்ணித்து? அந்த தரை, அந்த பூமி அதை வந்து சப்போர்ட் பண்ணிது. அதுக்கப்புறம் நான் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், அந்த காணல் நீர்லாம் அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, பாம்பு அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லை, இருக்கிறது அந்த கயிறு மட்டும்தான் அப்படின்னு நான் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது அந்த மித்யா ஜகத்துக்கு நான் அதிஷ்டானமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஸ்லோகத்தில். இப்போ நான் எனக்குள்ள யூனிவர்ஸ் இல்லை அப்படிங்கிறது மூலமாக என்ன சொல்ல வர்றார்? யூனிவர்ஸ் மித்யா அப்படிங்கிறதை சொல்லி அந்த மித்யா யூனிவர்ஸுக்கு நான் வந்து சப்போர்ட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்னது? மம ஆத்மா பூத பாவனஹா பூத பிருண்ணஹா, நான் தான் வந்து சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி வந்து தூங்க போகிற வேக்கராகிய நான் என்னுடைய கனவுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கணும். என் கனவு எங்கேருந்து வருது? என்கிட்ட இருந்து தான் கனவு உற்பத்தி ஆகிறது. இப்போ கனவுல இதே மாதிரி ஒரு வேர்ல்டை நாம் பார்க்குறோமா இல்லையா? இல்லையா? எப்படி இருக்குது அந்த வேர்ல்டு? விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். எப்படி இருக்கு? இங்கே எப்படி வெளியில் தெரியறதோ கனவுல ஆக்சுவலி எனக்குள்ளதான் அந்த வேர்ல்டு இருக்குது. ஆனால் எனக்கு எப்படி தெரியறது? அதை பஷ்யன்னாத்மனி மாயையா பஹிரிவோ பூதம் யதா நித்ரயா. தூங்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற யூனிவர்ஸ் வெளியில் எப்படி தெரியறதோ ஆக்சுவலி எனக்குள்ளே இருக்கு தானே இருக்குது கனவு உலகம். இந்த ஹால் வந்து உங்கள் கனவில் வந்ததுன்னா எங்கே இருக்குது? உங்கள் மைண்டுக்குள்ளே தான் இந்த என்டையர் ஹால் வந்து கனவும் பொழுது எங்கே அது எக்ஸிஸ்ட் ஆகிறது? உங்களுடைய அந்த கரணத்தில் தான் அது எக்ஸிஸ்ட் ஆகிறது. ஆனால் எனக்கு எப்படி தெரியறது கனவு? நான் வந்து அந்த ஹாலை எனக்கு வேற அந்த ஹாலை என்னால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி எப்படி நான் கனவு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறேனோ, எப்படி நான் அதை ஸ்திதி பண்ணுறேனோ, நானே க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தானே நம்மளுடைய கனவு. பார்த்தீங்கன்னா 90 செகண்ட்ஸ் தான் நம்மளுடைய கனவு இருக்குன்னு சொல்கிறான். அந்த 90 செகண்ட்ஸும் யார் அதுக்கு சப்போர்ட்டை கொடுக்குறா? யார் தூங்க போனானோ அவன்தான் அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்கு கனவை வந்து சப்போர்ட் பண்ணுறான். அப்புறம் எழுந்துட்ட உடனே கனவு என்ன ஆகிடுறது? லயம் ஆகிடுறது. கனவு பிரபஞ்சம் இப்போ எங்கே போச்சு? எனக்குள்ளேயே. யார் எழுந்துக்கிறானோ அவனுக்குள்ளேயே அந்த கனவு பிரபஞ்சம் இப்போது லயம் ஆயிடுறது. அது மாதிரி இந்த ஜகத் இப்போ பார்த்துட்டு இருக்கோமே, இந்த யூனிவர்ஸ் பகவான்கிட்டேருந்து வந்தது. பகவான் வந்து இப்போ அதை சப்போர்ட் பண்ணின்னு இருக்கார். பிரளயம் பொழுது பகவானுக்குள்ளேயே அது லயம் ஆகிடும். ஸோ ட்ரீமை வந்து நாம் கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பூத பாவனஹா மம ஆத்மா அப்படின்னா என்னுடைய ஹையர் நேச்சர் பரா பிரகிருதி. பூத பாவனஹா, பூதனா இந்த என்டையர் கிரியேஷன், பாவனஹானா சிருஷ்டி அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டி காரணம் நான் தான். பூதபிருத் அப்படின்னா ஸ்திதி கர்த்தா, ஸ்திதிக்கும் நான் தான் வந்து காரணம். ஸோ நாம் வந்து இங்கே லயம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். பகவான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் தான் லயக்கர்த்தா அப்படிங்கிறத இங்கே சொல்லலை. ஸோ சிருஷ்டி ஸ்திதி கர்த்தான்னு மட்டும் சொல்கிறேன். நாம் வந்து லயமும் வந்து பகவான் தான் அப்படின்னு இங்கே போட்டுக்கணும்.
ஸோ நிறைய உபனிஷத் வாக்கியங்கள்லாம் வந்து இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய தைத்திரிய உபனிஷத்லாம் இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி, என்கிட்டேருந்து தான் எல்லாம் வந்தது, ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதெல்லாம் வந்ததோ அதை நான் தான் சப்போர்ட் பண்ணுறேன், அப்புறம் எனக்குள்ளேயே அது லயமும் ஆயிடுறது. நம்ம வந்து இப்போது கட்டோ உபனிஷத் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு மந்திரம் வருது, யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹா மிருத்யுர் யஸ்யோபசேச்சனம் க இத்தா வேத யத்ர சஹா. இப்போ பகவான் வந்து யமதர்மராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் என்டையர் யூனிவர்ஸை ஸ்வாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதை கட்டோபனிஷத் படிக்கும் பொழுது நாம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ சிருஷ்டி ஸ்திதி லயக்கர்த்தா நான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து பகவான் ஸ்பேஸ் அண்டு டைமையும் லயம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவரால் ஸ்பேஸ் அண்ட் டைம்குள்ளே இருக்க முடியுமா? இப்போ வந்து இந்த ஜமக்காலம் இருக்கா, ஜமக்காலத்து மேலே எல்லோரும் உட்காந்துட்டுருக்காளா, இப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? ஜமக்காலத்தை எடுத்து ஒரு உதறினா எல்லோரும் போய் அந்த பக்கம் விழுந்துருவா. நானே ஜமக்காலத்தில் இருந்துண்டு உதற முடியுமானா அதுக்குள்ளே இருந்துண்டு அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் காலி பண்ண முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு வெளியில் நான் இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை காலி பண்ண முடியும். அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸையே நான் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில் நான் இருந்தால் தான் டைம் அண்ட் ஸ்பேஸையே என்னால் ஸ்வாலோ பண்ண முடியும், முழுங்க முடியும். ஸோ பகவான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில் இருக்கார், அதனால தான் சர்வகதகாவாக இருக்கார், அவ்யக்தமாக இருக்கார். ந பூதஸ்தா, நான் வந்து இந்த கிரியேஷனோட சப்போர்ட்டர், என்னை இந்த கிரியேஷன் சப்போர்ட் பண்ணலை. ந பூதஸ்தா அப்படின்னா இந்த கிரியேஷன் என்ன சப்போர்ட் பண்ணலை. நச்ச பூதஸ்தா, நான் எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேர்ல்டு இருக்கே, இந்த வேர்ல்டு என்னோட சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் வேர்ல்டு இல்லாமல் என்னால் இருக்க முடியும். நம்மளாலே இருக்க முடியறதில்ல வேர்ல்டு இல்லாமல். எப்போ வேர்ல்டு இல்லாமல் இருக்கும்? தூங்கும் பொழுது நான் இருக்கேன், ஆனால் வேர்ல்டு இல்லை. அப்போ வேர்ல்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் தான் அதுக்கு சத் அண்டு சித்தை லெண்டு பண்ணி ஆகணும். இங்கே வந்து நம்ம ஈஸ்வர ஸ்வரூபம் பார்த்துட்டுருக்கோம். பகவான் தான் இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கு சத் அண்ட் சித்தை வந்து லெண்டு பண்ணுறார். அப்போது வேர்ல்டு இல்லாமல் என்னால் இருக்க முடியும், ஆனால் வேர்ல்டுனால் நான் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ பகவான் வந்து சொல்கிறார், நான் இல்லாமல் இங்கே இருக்க முடியாது. இப்போ வேக்கர் இருக்கான்ல, தூங்க போகிறானே, அப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போது கனவு இருக்கா? தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அப்போ வேக்கரால் கனவு இல்லாமல் இருக்க முடியும், கனவுனால் வேக்கர் இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி பகவான் வந்து சொல்கிறார், நான் இல்லாமல் வேர்ல்டுனால் இருக்க முடியாது, பட் வேர்ல்டு இல்லாமல் என்னால் இருக்க முடியும். அப்போ இந்த வேர்ல்டுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சத்தியமித்யா சம்பந்தம், அதிஷ்டான அத்தியாச சம்பந்தம்.